Hi everyone, welcome back to this session. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன டூல்ஸ் மெக்கானிசம்ஸ் டு ஹோல்ட் த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அந்த மாதிரியான பார்க்கலாம். அண்டு பில்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா, மணி பில்ஸ்லேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸோ டியர் டு யூபிஎஸ்சினே சொல்லலாம். ஸோ அந்த ஏரியாஸ் பர்டிகுலர்லி ப்ரிலிம்ஸில் அந்த மணி பில்ஸ் ஃபினான்ஸ் பில் இல்லாத கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லோக்சபா அண்டு ராஜ்யசபா, எந்தெந்த பில்ஸ்க்கு என்னென்ன பவர் இருக்குது, ஓகேங்களா, இந்த மாதிரியான அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றத இந்த வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து இந்த பார்லிமெண்ட் பற்றி 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த question. First question, the Parliament of India exercise control over the functions of the councils of ministers through adjournment motion, questions or supplementary questions. Select the correct answer using the code given below. So we know that there are some கொஸ்டின் ஆர் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸு, ஸ்டார் கொஸ்டின் அண்ட் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பொட்டன்ஷியல் டூல் டு கண்ட்ரோல் ஓவர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? சம்டைம்ஸ் த ஹவுஸ் வில் எக்ஸசைஸ் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், ஓகேங்களா, என்ன அவுட்கம், இந்த பாலிசி பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்காக இருக்கிற டூல்ஸ் தான் இது. ஆன்சர் வந்து 3மே இஸ் த ரைட் ஆன்சர். வித் ரெஸ்பெக்ட் டு அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா இஃப் தேர் எனி அர்ஜென்ட் பப்ளிக் மேட்டர்ஸ், ஓகேங்களா, அதை வந்துட்டு மெம்பர்ஸ் மத்தியில் கொண்டு வரணும் அப்படின்னா தேர் ஆர் சம் பர்டிகுலர் நம்பர் இருக்குது. அந்த மெம்பரில் வந்துட்டு லோக்சபாவில் இத்தனை பேர், ராஜ்யசபாவில் இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி தே கேன் கெட் த அட்டென்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஹவுஸ் மெம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் தேர் ஆர் சம் ஃபியூ மோஷன்ஸ். ஒரு சில மோஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியும், ராஜ்யசபா பண்ண முடியாது. ஒரு சில இது வந்துட்டு 2மே பண்ணலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதை பெட்டர் வந்து நீங்கள் போய் கோத்ரூ பண்ணி படித்து நோட்ஸ் வந்து இதில் லக்ஷ்மிகாந்தில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வேறு எங்கேயுமே போத்ததில்லை. அதை பார்த்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன் இருக்கும். அதை மட்டும் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு எது வந்து லோக்சபா ஒன்லி, இது லோக்சபா ராஜ்யசபா 2மே ஒரு 2 லைன்ஸில் இது எதுக்காக கால் அட்டன்டிவ் மோஷன் இருக்கும். சரிங்களா? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அட்ஜார்ன்மெண்ட் மோஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கொஷின் ஆரில் வந்துட்டு ஸ்டார்டு கொஷின் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஓரல் ஆன்சர் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அன்ஸ்டார்டு கொஷின் இருந்துச்சுன்னா ரிட்டனில் கொடுத்தா போதும். 2க்கு எவ்வளோ டைம் ஸ்பேன் இருக்குது. அப்புறம் ஷார்ட் நோட்டீஸ் கொஷின் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன, இது எல்லாமே வந்து லக்ஷ்மிகாந்தில் இருக்கும். இதெல்லாம் போய் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் எஸ் ஆல் த கொஷின். வி நோ தட் சப்ளிமெண்ட்ரி கொஷின் அப்படின்னா ரிட்டனில் வந்துட்டு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கொஷின் வந்துட்டு அதில் இருக்கும். வேறு ஓரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கொஷின் வந்துட்டு இருக்காது. சரிங்களா? வேறு ரிட்டனில் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஷின் வந்துட்டு இருக்கும். The answer is D. So we'll go to the next question. The same area, but the thing is இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 கேட்ட கொஷின். எது the purpose of the adjournment motion அப்படின்றது. ப்ளஸ் இதை டிரைவ் பேஸ் பண்ணி வந்தது தான் 2017 நம்ம முன்னாடி பார்த்த கொஷின்ஸ். ஓகே, let me read out the question. In the Parliament of India, the purpose of an adjournment motion is, let me read out the option A, to allow a discussion on a definite matter of urgent public importance. ஸோ நம்ம போன கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் என்ன பர்பஸ் ஆஃப் த அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் என்ன அப்படின்றது. எஸ், திஸ் இஸ் த எக்ஸாக்ட் பர்பஸ் டு அலோவ் எ டிஸ்கஷன் ஆன் எ டெஃபினிட் மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். லெட்ஸ் சே இஃப் எனி ஏர் குவாலிட்டி விஷயமா வந்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கிற எல்பிஜி இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து சடனாக நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஹேப்பன் ஆகிற விஷயங்கள். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவங்க வேறு அஜெண்டா வந்து வேறு ஏதாவது இருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு மெம்பர்ஸ் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா தே கேன் ஈஸிலி இன்ட்ரடியூஸ் த அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். அது பண்ணி அட்ஜார்ன்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தள்ளி போடுறது. ஓகேங்களா? நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மேட்டரை அப்புறம் பேசலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வரது அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் டு அலோவ் எ டிஸ்கஷன் ஆன் எ டெஃபினிட் மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.
So we'll go to the next question again. So இந்த மாதிரி இப்போ which of the following special powers have been conferred on the Rajya Sabha by the Constitution of India? இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லோக்சபாவோட பவர்ஸ் என்ன, எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் ஆஃப் லோக்சபா என்ன, எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா என்ன, இந்த ரெண்டுமே எங்கே வந்துட்டு காமன் பவர் சேம் பவர் வந்து எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் படித்து வச்சுக்கணும். தென் நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு அந்த மாதிரி ஏரியாலையும் வந்து பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் லைக் which of the following special powers have been conferred on the ராஜ்யசபா அதையும் வந்து பார்ப்போம். ஒரு சில ராஜ்யசபாவுக்கு என்ன ஸ்பெஷல் பவர்ஸ்ன்றது ரொம்பவுமே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 249 ஆகட்டும், ஆர்டிகல் 312 ஆகட்டும், இதெல்லாம் ஈவன் டு பாஸ் த ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் சீஸ் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, அதெல்லாம் எங்கே தான் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும்னா ஒன்லி ராஜ்யசபாவில் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் பவர் ஆஃப் த ராஜ்யசபா. அதை வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2012 கேட்டிருக்காங்கல்ல, இதே பேஸ்ட் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். பட் லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். Which of the following special powers have been conferred on the Rajya Sabha by the Constitution of India? Okay. A. To change the existing territory of a state and to change the name of a state. No, it's a same equal power. யார் வேணாலும் வந்து பாஸ் பண்ணலாம். Option B பாருங்க. To pass a resolution empowering the parliament to make laws in the state list. This is under Article 249. And to create one or more all India service. This is under 312, Article 312. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி தே கேன் இட்ஸ் அ ஸ்பெஷல் பவர் ஹவ் பீன் கன்ஃபர்ட் ஆன் த ராஜ்யசபா பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். எனிவேஸ் லெட் மீ ரீட் அவுட் த ஆப்ஷன் சி. டு அமெண்ட் த எலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் த president and to determine the pension of the president. No, anybody, it's either Lok Sabha or Rajya Sabha, anyone can introduce the bill. இது ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது. ஆப்ஷன் டி, to determine the function of the election commission, determine the number of. No, either Rajya Sabha or Lok Sabha can talk about these things. So option B is the right answer, which is the special power has been conferred to the Rajya Sabha that to pass resolution empowering the parliament to make laws in the state list or create one or more all India services. சரிங்களா? Okay, without any delay we will get into the next question. அதே மாதிரி which of the following are the exclusive power of the லோக்சபா? இப்போ முன்னே கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா. இது வந்து 2022 கேட்ட கொஸ்டின். டு ratify the declaration of emergency. See, we should know that one thing. அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா ஹஸ் த எக்ஸ்க்ளூசிவ் பவர், ஸ்பெஷல் பவர். வேற டு ratify the declaration of emergency யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர்த்தோட இதுவுமே தேவை ratify பண்ணுறதுக்கு. லோக்சபாவோட அப்ரூவலும் தேவை, ராஜ்யசபா அப்ரூவலும் தேவை. So this is not the exclusive power. The word is very important. Exclusive which means only Lok Sabha can act upon it அப்படின்றது. So first வந்து wrong. Second, to pass a motion of no confidence against the Council of Ministers. That's absolutely right. No confidence motion வந்துட்டு only லோக் சபாவில் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும், ராஜ்யசபா கிடையாது. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சென்சூர் மோஷன்னா என்ன, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா என்ன, சரிங்களா? எதில் வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து வருவாங்க, எதில் இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, எதில் வந்து நம்ம ரீசன் சைட் பண்ணோம், எதில் வந்து ரீசன் சைட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி டேபிளர் காலம் போட்டு நம்ம லக்ஷ்மிகாந்த்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை தரவாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், டு இம்பீச் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ டைரக்ட்லி கிவன் ஆர்டிகல் 61 இஸ் நாட் த எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் த லோக்சபா. இட்ஸ் அ பவர் ஆஃப் த போத் த ஹவுசஸ். பட் தட்டு இங்கே வந்துட்டு பில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா லோக்சபா இனிஷியேட் பண்ணாங்கன்னா இட் நீட்ஸ் மினிமம் அப்ரூவல் ஆஃப் த சைன் ஆஃப் தட் 100 people. ரெஸ்ட் ராஜ்யசபானா 50 peopleோட கன்சென்ட் வந்து தேவை. இந்த மாதிரி நாங்கள் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இம்பீச்மெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் த exclusive power of the Lok Sabha. So option B, 2 only is the right answer, which is to pass motion of no confidence against Council of Ministers, which is the exclusive power of the Lok Sabha. சரிங்களா? So we'll go to the next question. Again நம்ம 2012 வந்து பார்த்தோம் ராஜ்யசபாவோட எக்ஸ்க்ளூசிவ் பவர். ஓகேங்களா? இதில் அதே மாதிரி பாருங்கள், ராஜ்யசபா ஹாஸ் ஈக்குவல் பவர் வித் லோக்சபா இன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ can you identify the themes that keep on repetitively the UPSC is asking? அந்த ஒரு சில பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. we have seen so many questions from that area.
So the Lok Sabha has equal power with Rajya Sabha. Sorry, Rajya Sabha has equal power with Lok Sabha in A. The matter of creating new All India service. No, just now we have seen that it's under Article 312. It is the special power of the Rajya Sabha. Option C, the removal of the government. No, it's a Lok Sabha special power. Then making cut motion. So again, that Lok Sabha only has the power. But amending the constitution under Article 368, which is the equal power with Rajya Sabha and the Lok Sabha. It's a very simple question. We'll move to the option next question. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லு ஓகேங்களா, பில்ஸ் பற்றி வந்து கொஞ்சம் பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வெரி ஈஸி. நம்ம வந்து ஒரு சில புக்லேயே அதில் நம்ம லட்சுமி அந்த புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. பில்லு வந்து பாஸ் பண்ணும்போது என்ன நடந்தால் என்ன ஆகும் ஓகேங்களா. இஃப் இட் இஸ் லோக்சபா வந்து டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அந்த பில்லுக்கு என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். As long as the bill does not touch upon the Lok Sabha, the bill will survive. If it enters into the Lok Sabha or if it touches the sphere of the Lok Sabha, the bill will lapse. இந்த சிம்பிளாக நம்ம வச்சுங்க பார்ப்போம். With reference to the Indian Parliament, consider the following statements. A bill pending in the Lok Sabha lapses on its dissolution. ஓகேங்களா. Yes, the bill will become lapse, null and void. ஓகேங்களா. if the Lok Sabha it dissolves. Again, a bill passed by the Lok Sabha and pending in the Rajya Sabha lapses on the dissolution of the Lok Sabha. Yes, that is also true. As I already said, if it touches the Lok Sabha, no matter if it is in Rajya Sabha or reaches the president, the bill will become lapse. But if the bill initiated in the Rajya Sabha stays in Rajya Sabha only, then even that Lok Sabha if dissolves, the bill will not become lapse. அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் சரிங்களா. Okay, we'll read the third. A bill in regard to which the President of India notified his or her intention to summon the houses to a joint sitting lapses on the dissolution of the Lok Sabha. It's like once அந்த பில் வந்து பிரசிடெண்ட்டை போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, இட் பிகேம் சேஃப் ஓகேங்களா. அங்கே அவர்கிட்டே போயிடுச்சு. ஸோ இப்போ ரிட்டன் கூப்பிட்டாலும் சம்மன் பண்ணியிருந்தாலும் லோக்சபா டிசால்வ் ஆச்சு அப்படின்னா பில் வில் நாட் பிகம் லேப்ஸ். ஸோ த ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ராங். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1 and 2 ஒன்லி சரிங்களா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் ஆல்சோ திஸ் ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி மறக்குது அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிட்டியோட படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. இப்போ இனிமேல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து பார்க்கலாம், மணி பில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, which of the following statements are correct respect of a money bill in the parliament? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின் சரிங்களா. ஈஸி இது கொஸ்டின் தான், பட் ஒரு சில சின்ன ட்ரிக்கினஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ, அவன் ஸ்டேட்மெண்ட் 1 தான் இதில் கொஞ்சம் ட்ரிக்கி. Everyone we must have read that article 110 is related to money bill. But in option என்ன பார்த்தீங்கன்னா article 109 mentions special procedure in respect of money bills will hold. A money bill shall not be introduced in the councils of states. Yes, இந்த Rajya Sabha introduce பண்ண மாட்டாங்க. It will be only introduced in the Lok Sabha. That's also true. Correct. Third, the Rajya Sabha can either approve the bill or suggest changes but cannot reject it. Yes, that's absolutely true. Rajya Sabha does not have the right to reject the money bill. Then fourth, amendment to a money bill suggested by the Rajya Sabha have to be accepted by Lok Sabha. No, not at all. It's not necessary for the Lok Sabha to accept the proposals given by the Rajya Sabha. So fourth வந்து absolutely wrong. பட் இங்கே என்ன கொஷின்னா நம்ம ஏவும் டியும் ரிமூவ் பண்ணிடுவோம், பி வருமா சி வருமானு தான். பியில் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வருமா கரெக்ட் வராதான்றது. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆர்டிகல் 109 மென்ஷன்ஸ் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்ஸ். தட் அப்சல்யூட்லி ட்ரூ சரிங்களா. ஈவன் நீங்கள் வந்து புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதில் வந்து 109 வந்து இட் டீல்ஸ் வித் த மணி பில் ப்ரொசீஜர் பற்றி அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து again ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின். A deadlock between the Lok Sabha and the Rajya Sabha calls for a joint sitting of the parliament during the passage of. எந்த பில் பாஸ் பண்ணும்போது லோக்சபா ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கன்வீன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். வி நோ தட் the provisions regarding that joint sittings are given in the article 108, and the president is the sole person who has the power and the rights to call for the summoning the house. And second thing, with respect to who will head the joint sitting, we know that it's a speaker. ஓகேங்களா? ஸ்பீக்கர் will head the joint sitting. If in the absence of the speaker, deputy speaker will head the joint sitting. Even if the deputy speaker post is also absent அப்படின்றப்போ, it's not the chairman of the Rajya Sabha, it is the deputy chairman of the Rajya Sabha will head the joint sitting, because we know that vice president is not the member of the house. சரிங்களா? அதனால இந்த டெக்னிக்காலிட்டிஸ், இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? So the answer is, I will read the option 1, ordinary legislation. Yes, we know that to solve the deadlock between the Lok Sabha and Rajya Sabha, if pertains to ordinary legislation, the joint sitting will be convened. But for money bill and the constitutional amendment bill, there is no joint sitting. One joint sitting will be available for only two things. One is ordinary bill, another one is finance bill. சரிங்களா? மணி பில்க்கும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்க்கும் ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிட மாட்டாங்க அப்படின்றத கிளாரிட்டி இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A, one only for the ordinary legislation, the deadlock between Lok Sabha and Rajya Sabha, the joint sitting will be convened. சரிங்களா? Okay, we'll move to the next question with respect to finance bill and money bill. ஸோ இதுக்கு முன்னாடி மணி பில் மட்டும் பார்த்தோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. Let me read out. With reference to the finance bill and money bill in the Indian Parliament, consider the following statement. When the Lok Sabha transmits the finance bill to the Rajya Sabha, it can amend or reject the bill. No, we should know that Rajya Sabha cannot reject the bill. ஓகேங்களா? So that statement is wrong. Then when the Lok Sabha transmits the money bill to the Rajya Sabha, it cannot amend or reject the bill. It can only make recommendation. Yes, that's absolutely true. We know that. Just now we have seen that question as well. Then statement number 3. In the case of disagreement between the Lok Sabha and the Rajya Sabha, there is no joint sitting for the money bill, but the joint sitting becomes necessary for the finance bill. So the answer is, this is the right. Our statement is true. Let me read out again. In case of disagreement between Lok Sabha and Rajya Sabha, there is no joint sitting for the money bill, but joint sitting become the necessary. Just now we have seen the question. ஓகேங்களா? மேலே வந்து ஜாயிண்ட் சிட்டிங் ரிலேட்டடாக பார்த்தோம். அதவே அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த PYQs. If we solve more PYQ, we will get to know an idea how they are asking, which area they are focusing predominantly. சரிங்களா? So the answer is statement 2 and 3 correct. First statement is wrong. So the answer is the only 2 statements are correct. எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதுவுமே ரொம்ப முக்கியம். இது வந்து இட்ஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் ஆங்கிளில் கேட்குற பட்ஜெட் கிடையாது. இது வந்து பாலிட்டி ஆங்கிளில் கேட்குற பட்ஜெட். பிகாஸ் வி நோ தட் அண்டர் ஆர்டிகல் 112 ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு பட்ஜெட். பட் த திங் இஸ், தெர் இஸ் நோ வேர்ட் கால்டு பட்ஜெட் விச் இஸ் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரியும் கேட்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நம்ம வரக்கூடிய செஷன்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படின்ற வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா? பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா? லைக்வைஸ் இந்த மாதிரியான பட்ஜெட் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பட்ஜெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிளில், நாட் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி ஆங்கிளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இந்த ஆனுவல் யூனியன் பட்ஜெட் we'll get into the question. Okay, let me read out the question.
when the annual union budget is not passed by the Lok Sabha. We know that, so the budget passing, which means it tells that whether government has the confidence in the house or not. ஓகேங்களா, just imagine the government is not able to pass the budget, which means it does not hold the confidence from the MPs, member of parliament. So at the end of the day, which indirectly tells that it does not have the confidence, then at the end of the day the government will have to resign. ஓகேங்களா, அதுதான். ஸோ when the annual union budget is not passed by the Lok Sabha, the answer is the prime minister submits the resignation of the council of ministers. சரிங்களா, அதுதான் இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it does not have any confidence from the council of ministers. So ultimately it will lead to resignation by the prime minister of India. Government will fall down. சரிங்களா, okay, we'll move to the next question. What is the difference between vote on account and interim budget? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ வி நோ தட் இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணக்கூடியதான் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ட்ரீம் பட்ஜெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் வி டு நாட் நோ தட் விச் கவர்மெண்ட் வில் கம் டு த பவர் அப்படின்றதுனால ஈவன் திஸ் கவர்மெண்ட் வில் நாட் ஹாவ் மச் டைம். ஸோ அதுக்காக இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு முன்னாடி வருஷம் பாஸ் பண்ணுறது தான் இன்ட்ரீம் பட்ஜெட். எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த நியூலி எலெக்டட் கவர்மெண்ட் வில் மேக் அன் ஃப்ரெஷ் பட்ஜெட். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ ரெண்டுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வேறாஸ் vote on accounts அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. இது வந்து ரெகுலர் கவர்மெண்ட் பண்ணுறது தான். சரிங்களா, இட்ஸ் நாட் த அவுட் கோயிங் கவர்மெண்ட் ஆர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறது கிடையாது. ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். The provision of a vote on accounts is issued by a regular government. True. While an interim budget is a provision used by a caretaker government. So no, caretaker government, which means if the government is fall down, if does not have anyone to rule the run the government, அந்த டைமில் ஒரு few senior members மட்டும் இருப்பாங்க டு டேக் கேர் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா, அதெல்லாம் கேர் டேக்கிங் கவர்மெண்ட் இருப்பாங்க. பட் இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட் வந்து இப்போ ரூலிங்கில் இருக்கும் அவங்க வந்து இது பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடினா இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் கவர்மெண்ட்டு வில் பாஸ் த பட்ஜெட். அதுதான் இன்ட்ரீம் பட்ஜெட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் இட்ஸ் நாட் கேர் டேக்கர் கவர்மெண்ட். இட்ஸ் அந்த எலெக்ஷன் பீரியடில் முன்னாடி எலெக்ஷன் இருக்குதா இப்போ யார் பவரில் இருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் வில் பாஸ் த இன்ட்ரீம் பட்ஜெட். Statement number 2, a vote on account only deals with the expenditure in the government budget, while the interim budget includes both expenditure and revenue receipts. ஓகேங்களா, so option B 2 only is the right answer. So without any delay, we'll go to the next question. What will follow if a money bill is substantially amended by the Rajya Sabha? நம்ம திருப்பி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இதே இருக்கிற கொஸ்டினில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். they cannot reject. ஓகேங்களா, they can either amend அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வைஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒன் திங் we should know that Rajya Sabha cannot reject the money bill. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, let me read out the statement number 1, which means option A, Lok Sabha may still proceed with the bill accepting or not accepting the recommendation of the Rajya Sabha. Is the right answer. Yes, they can amend, they cannot reject. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும். இட் டஸ் நாட் மீன் தட் அவங்க அமெண்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. ராஜ்ய சபா கேன் அமெண்ட் த பில். அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் த டிஸ்கிரிஷனரி ஆஃப் த லோக்சபா வெதர் அட் ஹேஸ் டு பி டேக்கன் ஆர் நாட் அப்படின்றது லோக்சபா கையில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். அந்த தீம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மணி பில் இருந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. எகெயின் மணி பில் இந்த கொஸ்டின். த ராஜ்ய சபா will move to the next question. Consider the following statement. The Rajya Sabha has no power either to reject or to amend a bill. இப்போ தான் நம்ம பார்த்தோம். It's a right answer. Then second statement, Rajya Sabha cannot vote on the demands for grants. Yes, that is also true because the demand of grants which solely resides with the Lok Sabha, so cannot vote on the demand of the grants. That also true. Third,
Rajya Sabha cannot discuss the annual finance statements. No, this is wrong. அவங்க ஓட்டு தான் பண்ண முடியாது, பட் டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே பார்லிமெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த டு நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி, இட் இஸ் த மெயின் ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபரேட்டரி ஃபங்க்ஷன். சரிங்களா, அப்போ டிஸ்கஸ் பண்ணுறது தான், பட் அங்கேயே வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. மீன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா cannot discuss the annual finance statement இருக்குது, that is wrong. So the right answer is yes, first statement is correct, second statement also correct. So the right answer is option B, 1 and 2 only. சரிங்களா, ரிப்பீட்டட் தீம்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், அதிலே வந்துட்டு நம்ம வந்து நிறைய ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், again with respect to bill, so we'll move to the next question. When a bill is referred to a joint sitting of both the houses of the parliament, it has to be passed by. ஸோ இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு நம்ம இது ஒரு சோஃபார் பார்த்ததில் ஜாயிண்ட் சிட்டிங் வந்து 2 பில்லுக்கு தான் அலோடு. ஒன்று வந்துட்டு ஆர்டினரி பில், இன்னொன்று ஃபினான்ஸ் பில். Other than this, other bills like money bill and constitutional amendment bill, it's not referred as it will not come to the joint sitting of the both the houses. So இப்போ வந்துருச்சு அப்படின்னா it has to be passed by option A. A simple majority of members present and voting is the right answer. It's not 3/4 இல்லை 2/3 absolute majority, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. It will be passed by the simple majority if the bill has to be proposed to the joint sitting of the parliament. சரிங்களா, இது உங்களுக்கு தெரியணும். Okay, without any delay we'll go to the next question. Again with respect to bill, which of the following statement is or correct? இதுக்கு முன்னாடி டிசொல்யூஷன் பார்த்தோம். ஸோ டிசொல்யூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரிரோகேஷன். ஓகேங்களா, வில் ரீட் அவுட். A bill pending in the Lok Sabha lapses on its prorogation. So there is a difference between prorogation and dissolution. ஓகேங்களா, prorogation அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா the ending of the session, does not ending the life of the Lok Sabha, whereas dissolution அப்படின்றது ending of the life of the Lok Sabha. So the bill pending the Lok Sabha lapses on its prorogation. No, it's absolutely wrong. Bill does not be affected. ஓகேங்களா, bill இந்த மாதிரி prorogation does not affect the bill அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். Again, a bill pending in the Rajya Sabha which has not been passed by the Lok Sabha shall not lapse on dissolution of the Lok Sabha. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது அப்படியே எக்ஸாம்பிளுக்கும் டிஸ்கஸ் பண்ணேன். ஒன்லி லோக்சபாவில் அந்த ஸ்பேரில் பட்டு லோக்சபாவிலேருந்து எதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி லோக்சபாவுக்கு போயிடுச்சு அப்படி போகி அப்போ வந்து லோக்சபா டிசொல்யூஷன் ஆச்சு அப்படின்னா தான் அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகும். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியராக படிங்க. ஏ பில் பெண்டிங் இன் த ராஜ்யசபா, ஸ்டில் இட்ஸ் நாட் going to the Lok Sabha, still just waiting in the bill pending in the Rajya Sabha which has not been passed by the Lok Sabha shall not lapse. That's true, absolutely true. உங்கள் Lok Sabhaலே பெண்டிங்காக இருக்குது, இது வந்து லேப்ஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் B 2 only is the right answer. சரிங்களா, ஸோ பில்லுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில், தென் ஒவ்வொரு பில்லோட இந்த இம்பார்ட்டன்ஸ், ஜாயிண்ட் சிட்டிங் வருமா வராதா, யார் வந்து பாஸ் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணும்போது என்னென்ன நடக்கும், எப்போ டிசொல்யூஷன் எப்போ ஆச்சுன்னா என்ன, அந்த பில்லுக்கு என்ன அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாமே படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸில். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறதுலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Again money bill. Regarding money bill, which of the following statements is not correct? A bill shall be deemed to be a money bill if it contains only provisions relating to imposition, abolition, remission, alteration or regulation of any tax. This is absolutely correct because the question they have asked is which of the following statement is not correct. புரியுதுங்களா, நாட் கரெக்டு தான் கேட்குறாங்க. இதெல்லாம் அங்கேயே தெளிவாக படிச்சிருக்கணும். நம்ம எடுத்தோடனையும் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது கரெக்டாக இருக்கும், மார்க் பண்ணிவிடுவோம். பட் அவங்க அதுக்கப்புறம் வந்து தான் செக் பண்ணும்போது பார்ப்போம் அவங்க நாட் கரெக்ட் கேட்டிருப்பாங்க, நம்ம தப்பாக மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பதட்டப்படாமல் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டே படிச்சிருக்கேன், ரிகார்டிங் மணி பில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வரும் கரெக்ட். A money bill has provisions for the custody of consolidated fund of India or contingency fund of India. So both are correct, just both provision, just the provisions for the custody of both. But C is the key.
Let me read out. A money bill is concerned with the appropriation of money out of the, it's not contingency fund of India, it's a consolidated fund of India. Okay, if it is, we know very well that if it is contingency fund of India, it's already contingency fund. Why to get through pass the money bill and have to wait all these things? Okay, so it's the power of the president to appropriation of money out of the contingency fund of India. But when it comes to consolidated fund of India, it is parliament. So that is, money bill has to be concerned. Okay, wow. So the option C is the wrong answer, because money bill is concerned with the appropriation of the money out of consolidated fund of India, not the contingency fund of India, because the contingency fund of India, it's appropriated by the president of India. சரிங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். மணி பில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலிருந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் த மணி பில், பட் டு சம் எக்ஸ்டென்ட் இட்ஸ் அசோசியேட்டட் வித் த லா அண்டு ஃபினான்ஸ் அண்டு பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் ரிலேட்டடாக அசோசியேட் ஆனதுனால ஹேவ் டு டேக் த கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட். Along with the budget, the finance minister also places under the documents before the parliament, which includes the macroeconomic framework statement. The aforesaid document, the keyword is the macroeconomic framework statement. The aforesaid document is presented because this is mandated by. We know that in 2003 there is a committee that is called FRBM. ஓகேங்களா? அது வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க. த மெயின் கோல் ஆஃப் த எஃப்ஆர்பிஎம் வந்து எதுக்காக அப்படின்னா, டு மெயின்டைன் த ஃபிஸ்கல் டிசிப்ளின் அண்ட் ஃபிஸ்கல் டு இம்ப்ரூவ் த ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேங்களா? இதுக்காக அந்த எஃப்ஆர்பிஎம் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு எவ்வளோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும், ஓகேங்களா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்கணுமா இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தால் எவ்வளோ இருக்கலாம், எஸ்கேப் கிளாஸ், சம்டைம் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா என்னென்ன பண்ணணும், எப்படி வந்து ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்பெண்டிங்கை எப்படி வந்து ரேஷனலைஸ் பண்ணணும், எப்படி தாட்ஃபுல்லாக வைஸாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் தான் தே ஹேவ் மென்ஷன்ட் தட் த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒன்று பட்ஜெட் இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத அது பேர்லேயே இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னது எதில் அப்படின்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த Fiscal Responsibility and Budget Management Act 2003, ஷார்ட்லி FRBM Act 2003ல சொல்லியிருப்பாங்க. அதர் ஏரியாஸில் வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் இது வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக இந்த ஆர்டிக்கிளையும் இதை மென்ஷன் பண்ணல. இந்த லீகலில் இந்த ஆக்டு கீழே தான் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. எகெயின் இப்போ அடுத்து பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கும்போது கரெக்டு தானே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம நிதானமாக நிறுத்தி படித்தோம் அப்படின்னா நம்ம அவங்க எங்கே ட்ராப் வச்சுருக்காங்க அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து படிக்கும்போது ரொம்ப காமன், ஜென்யூனாக அண்டு காமன் கம்போஸ்டாக, வேர்ட் பை வேர்ட், ஹைலி அட்டன்டிவ் அண்ட் ஹைலி விஜிலண்ட்டாக அதை வந்து படிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின். Let me read out the question. Consider the following statements. According to the Constitution of India, a person who is eligible to vote, that's the keyword, eligible to vote, can be made a minister. See, eligible to vote is age 18, right? But to become a minister, let's say if to become a minister in Lok Sabha, person must have completed 25 years of old. But if it is Rajya Sabha, 30 years. But what they have said, who is eligible to vote? Eligible to vote is 18 years. So obviously the statement வந்து பார்த்தீங்க அப்படின்னா, that too, according to the Constitution of India, a person who is eligible to vote can be made a minister in a state for 6 months, even if she is not member. In the second half நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Yes, they can be appointed as a minister, but within the 6 months they have to get selected either from Lok Sabha or Rajya Sabhaன்றதை பார்த்துணும். ஸோ த ஆன்சர் இஸ், த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் இஸ் ராங். பிகாஸ் அந்த 18, 25, 30 அந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். எலிஜிபிள் டு ஓட் இருந்தால் மினிஸ்டர் கொடுக்க முடியாது. வெரி சிம்பிள். அண்டு ஃபஸ்ட் இஸ் தப்பு. செகண்ட் பாருங்கள். அக்கார்டிங் டு த RPA Act 1951,
a person convicted of a criminal offense and sentenced to imprisonment for 5 years is permanently disqualified from contesting an election even after his release from prison. No, this is not the right option, because we know that it's not permanently disqualified. For the 6 years he or she cannot take part in the election, சரிங்களா. But there are some changes happen later. But the thing is, and also imprisonment for 5 years, it's 6 years, but not of discrepancies is there in that statement. So statement 2 also is not correct. So option its answer is option D, neither one nor two is the right answer, சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ வித்தவுட் எனி டிலே we'll get into the last question of this part, சரிங்களா. ரொம்ப ஈஸியான கொஷின். Let me read out the question. Consider the following statements. In the first Lok Sabha, the single largest party in the opposition was the Swatantra Party. You may think that, சார் நான் இவ்வளோ படிக்கணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணுமா அப்படின்றது. ஓகே, இந்த அளவுக்கு அவங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். In the Lok Sabha, a leader of the opposition was recognized for the first time in 1967. சார் எனக்கு எகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது எனக்கு அதே ஃபீல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் 1969 இந்தளவுக்கு படிச்சுட்டு போகணுமா அப்படின்றது ஐ வுட் சே இட்ஸ் நாட் நெசரி, பட் இட்ஸ் ஓகே டு நோ. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தப்பு கிடையாது, பட் பரவாயில்ல, தட்ஸ் ஃபைன் ஐ வுட் சே. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் தட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம தெரியாமல் இருக்கணும்னு இருக்கக்கூடாது. இங்கே தான் அவங்க ஆக்சுவலாக செக் பண்ணுறதே நாலேஜு. ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட். இன் த லோக் சபா, ஓகே, if a party does not have a minimum of 75 members, its leader cannot be recognized as the opposition, leader of opposition. Okay, we know the criteria that to claim the leader of opposition in the house, it is necessary that 10% of that house, ஓகேங்களா, அந்த அளவுக்கு மெம்பர் இருக்காங்க அப்படின்னா that party can claim as the potential opposition party. But they explicitly mention the 75 numbers. ஓகேங்களா. Even in the Lok Sabha they have clearly mentioned, but we know that in the Lok Sabha the 10% of the members, total members லேருந்து 10% of seats வந்து இருக்கணும். Let's say 543, out of that 443 554, so roughly 55 seats they should have to become a potential opposition party. But what they have mentioned, it's a 75 members. So this is where we should be very careful. The third statement is wrong, because it's a 55 members only, 55 members, minimum 55 members, not the 75. So if you remove the third options, you will arrive the right option, that is B2 only. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சரை எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு வந்து அரைவ் ஆக முடியும். இதுதான் பாருங்கள், இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, ஈவன் நமக்கு செகண்ட் வந்து தெரில அப்படின்னாலும் செகண்ட் ஆன்சர்னு வந்துட்டோம், சரிங்களா. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த எலிமினேஷன் டெக்னிக். நமக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் படிங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்டில் செக் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதை ரிமூவ் பண்ணால் we will easily arrive the right option, சரிங்களா. ஸோ வித் திஸ் we have come to this ending of the session. We have seen how there are so many questions they have repeatedly asked from the money bills. Then there are some procedures in the joint sittings இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். Then there are some provisions like adjournment motions பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பற்றி பார்த்தோம். அப்புறம் பட்ஜெட் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னும் இதில் நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நீங்களும் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஆங்கிள்லேயே வந்து பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இந்த அப்கமிங் செஷன்ஸில் நிறைய கமிட்டிஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா. கமிட்டிஸ் ரிலேட்டடான கொஸ்டின், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன், அந்த பார்ட், அப்புறம் எமர்ஜென்சியில் இருந்த கொஷின்ஸு, இதெல்லாம் வந்துட்டு இந்த அப்கமிங் கிளாஸில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். தென் அதுக்கடுத்த கிளாஸில் வந்துட்டு ஜுடிஷியரி எடுத்து போகலாம். அடுத்து ஜுடிஷியரி பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு இதில் வந்து கவர் ஆகிடும், சரிங்களா. ஸோ வித் திஸ் I would like to conclude the session. So hope you have enjoyed a lot and you must have learned a lot of things out of this session. All the very best. So thank you so much. So keep reading. Well done. Thank you so much. All the very best.